போங்கள். டேமுக்குள்ள ஆடெல்லாம் மேய்ச்சிக்கிறான். ஓ பாருமா தான் டேம். I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on we'll go, through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And on we'll go, through the wastelands, through the highways, and on ஹாய் ஹாய். ஆனால் நம்ம ஜிராஃபி ஓல்ஃப் எடுத்துருக்கோம். ஃபுல்லாக அனிமல் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். along the way, melodies we haven't played. No, I don't want no rest. Echoing around these walls, fighting to create a song. Guys, especially இந்த மலை மேலே ஆளுங்க இருக்காங்களாம். ஸோ வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஊர் இருக்கும். வழியை பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர்லேருந்து இந்த மலைக்கு வழி இருக்கும். மெயின்டெனன்ஸ் மட்டும் பண்ணால் வேற லெவலில் இருக்கும். அழகா பராமரிச்சா யாரும் வரதில்லை. ரொம்ப தூரமாக இருக்குதுல்ல, ரொம்ப தூரமாக இருக்குடா, அதனால யாரும் வர்றதில்லை. நம்ம கருணாநிதி அவர்கள் இந்த டேமை கட்டினது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாணியம்பாடி இல்லை, திருப்பத்தூர்லேருந்து வேலூர் செல்கிற ரோட்டில், ஆலங்காயம் போகிற ரோட்டில் இந்த டேமு இருக்குது. ஸோ இங்கே அபாயம்லாம் போட்டு வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அபாயமெல்லாம் இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இருங்க கம்மி புதகொலி அதெல்லாம் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இங்கிலீஷில் ஐ டோன்ட் நோ த எக்ஸாக்ட்லி மீனிங். ஓகே, ஆனால் மெயின்டெனன்ஸ் தான் 100க்கு 100 மெயின்டெனன்ஸ் பண்ணி தான் இங்கே ஷோர். பேக் கேமரா. அபாயம் புதைக்குழி, குளிப்பதற்கு தடை செய்யப்பட்ட பகுதி, தடையை மீறி விபத்துக்குள்ளான நிர்வாகம் பொறுப்பல்ல. உதவி பொறியாளர் ஈவாது திருப்பத்தூர் தாங்க. நான் வாணியம்பாடின்னு சொல்லிட்டேன். அங்கே வந்து எல்லை முடிவு ஆரம்பம் வந்துச்சு, அதுலேருந்து நான் வாணியம்பாடின்னு சொன்னேன். வேறு எதுவும் இல்லை. இங்கே மீன் கடை சமைச்சு தருவாங்களா? சரி, லாங் பற்றி எவ்வளோ அழகாக இருக்குது. காலைல வாக்கிங் போனால் இந்த டேம் இங்கே வந்தால் போதும். அவ்வளோ தூரம், கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பேரலல் வாக்கிங் போட்டு. ஸோ அப்படியே நம்ம கிளம்பலாமா? வேறு என்னென்ன இருக்குது? குட்டி குட்டிஸாக ஒரு பார்க்குங்க இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ஆண்டியப்பனூர் ஓடை நீர்த்தேக்கம் ஸ்டாலினின் அவர்கள். ஓகே, ஸோ அவர் தான். ஸோ இப்போ அங்கே ஒரு கடை பார்த்தோம்ல, மீன் கடை, அங்கே போகிறோங்க மீன் சாப்பிட. இது நாகப்பழம், கொட்டை நாகப்பழம்.
ஸோ ஜம்மு நாகப்பழம் இல்லை, கொட்டை நாகப்பழம். ஸோ இப்போ மீன் கடைக்கு போடுங்க. மீன் இந்த டேமுக்குள்ளவே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் டேஸ்ட் அதெல்லாம் சொல்லணுமா? ஓகே, மீன் மாதிரி தான் இருக்கும். டீ வாத்துறா வாத்து 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 வாத்து. இந்த நாயெல்லாம் எதுக்கு வருச்சுடா கூடவே? நம்ம வந்து மீன் சாப்பிடும்போது அது எலும்பெல்லாம் போடுவோம்ப, கைவிட்டு போயிடலான்ட்டு ஐடியாவில் வருது. ஒரு 8 மணி ஆகிடும் வீட்கா போவேம்மா. இப்போ என்ன ஏதாச்சும் வேலைக்குதா? 8 மணி ஆகிடும். 8-10 மணி ஆகுது பாரு. நான் ஓட்டுறது தான். ஆகுமா? ஹே காய்ஸ், நான் உங்கள் ஆகாஷ். இன்றைக்கி வந்து எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக், அதாவது அதையும் தாண்டி வாணியம்பாடி டிஸ்ட்ரிக். எக்ஸாக்டாக அதுதான் ஆண்டியப்பனூர் டேம், அதாவது கருணாநிதி அவர்கள் கட்டின டேம் இது. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். தண்ணி வந்து முழு கொள்ளளவை எட்டிடுச்சு. மீதி தண்ணியெல்லாம் அது வெளியே போயிட்டுருக்கு. அது ஒன்று உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் ஒன்று முக்கியமாக சொல்லணும், டேமில் வந்து பராமரிப்புன்றது இல்லை. ஏன்னா நிறையா பேர் வர்றதில்லை. நல்லா இருந்தால் வருவாங்க தான், பட் அப்படியே எல்லாம் போட்டபடியாகவே இருக்குது. மெயின்டெனன்ஸ் பண்ணுறது. ஸோ மெயின்டைன் பண்ணாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த இது லொக்கேஷன் வேறு லெவலில் பாருங்க. சன்செட் பேக் கேமரா பேக் கேமரா பண்ணிக்கிறேன். ஸோ பாரு, கொஞ்சம் வெளியூரா சன்செட். Fishes. This is John. பார்த்தீங்கன்னா பார்க்கெல்லாம் வேறு லெவலில் இருக்குல்ல. இங்கே பார்த்தீங்கன்னா சத்தியமாக வேறு லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஃபுல்லாக ரொம்ப அது போகிறது பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. தென் சன்செட் ஓகே. பின்னாடி ஒரு குட்டி பார்க்கு நீங்கள் பார்க்கலாம் எனக்கு பின்னாடி. ஸோ பார்க் இங்கே இந்த டேமுக்கு வரத்துக்கான ஓகே கொஞ்சம் கீழே. ஸோ இந்த டேமுக்கு வரத்துக்கான ரூட் பார்த்திங்கன்னா திருப்பத்தூர்லேருந்து ஆலங்காயம் போகிற ரோட்டில் இந்த ஊர் இருக்குது. ஸோ இந்த ஊர்லேருந்து கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர்ஸு ஒரு குட்டி ரோட்டில் 1 வேல வர மாதிரி இருக்கும். இந்த டேமுக்கு வரணுன்னா மறக்காமல் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, வேறு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. மெயின்டெனன்ஸ் பண்ணால் வேறு லெவலில் இருக்கும் டேம் கண்டிப்பாக. மற்றபடி வேறு லெவல். ஆக்சுவலாக 2 அணை இருக்கா? நைஸ். சரி, நம்ம அப்படியே போகலாமா வீட்டுக்கா? வந்தாச்சு, எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு, அவ்வளோதான், வீட்டுக்கு போக வேண்டியதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா முக்கியமாக நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ஒரு அவேர்னஸ் க்ளீன் பண்ணுறது. காசு போட ரொம்ப ஃபோனு ஒய்ஃபை நான் பெட்டில் போட்டுருக்கேன். உரமாக வைப்பேன். ஒய்ஃபை அப்படியே ஒன்று எடுக்கலாம். அப்படியே பேக் ஓகே, இந்த ஆண்டியப்பனூர் டேமுக்கு வந்து மீன் சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு. வேறு லெவல்.
சாப்பிட்டேன்னு சொல்லுவான். ஏய் மீன் எப்படி இருந்தது? ஏதோ ஒரு 10க்கு ஒரு 8 மார்க் கொடுவாங்க அவ்வளோ. 2% மீன் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. 2000க்கு 2 பகு எது வச்சுருந்தாங்க. என்னன்னு தெரியல. ஆமாம், ஃபிஷ்ஷு. ஓகே, நானும் சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. ஸோ வந்தீங்கன்னா டேம் உள்ளவே இருக்கு, ட்ரை பண்ணி. என்னாச்சு சரியாக இருக்குது. ஃபன்னோட வீடியோ முடிக்கிறாங்க, ஃபன்னோட. அதில் வீட்டுக்கு போகிறோம். இப்போ எல்லாம் பாட்டுன்னு டான்ஸ் ஆடுங்க. ஓகே.